பள்ளிவாசலில் செயல்பட்டு வரும் சுற்றுலா விடுதியிலிருந்து சுற்றுலா பயணிகளின் தங்க நகையை ஊழியர் திருடி சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுற்றுலா பயணிகள் தங்கியிருந்த அறையின் கதவை திறந்துதான் விடுதியில் வேலை செய்த ஊழியர் தங்க நகைகளை எடுத்து சென்றது. மூணார் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தி வருகின்றனர். பள்ளிவாசலில் ரிசோர்ட்டில் தங்கிய சென்னையை சேர்ந்த தம்பதிகளின் தங்க நகைதான் திருடப்பட்டுள்ளது. 2 சவரனுக்கு அதிகமாக வரும் தங்க நகையும் 13,000 ரூபாயும் திருடப்பட்டுள்ளது. சனிக்கிழமை காலை ரிசோர்ட்டில் வேலைக்கு வந்த தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்தான் திருட்டு நடத்தியதாக காவலர்கள் கண்டுபிடித்தனர். மூணார் காவலர்கள் ரிசோர்ட்டில் சிசிடிவி உட்பட பரிசோதித்தனர். பரிசோதனையில் அதிகாலை 4:30 மணிக்கு வந்த ஊழியர் அறையின் ஜன்னலை திறந்து உள்ளே நுழைந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஊழியரின் முகவரியோ அடையாள அட்டையோ ரிசோர்ட் உரிமையாளரிடம் இல்லாததால் காவலர்களின் விசாரணை பாதிக்கப்பட்டுள்ளது. രാവിലെ 4:30 മണിക്കാണ് മോഷണം നടത്തുന്നത്. ഈ റിസോർട്ടിന്റെ ഉടമസ്ഥര് ഈ ജീവനക്കാരന്റെ ഈ മോഷ്ടാവിന്റെ യാതൊരു വിധമായ രേഖകളും ഈ ജീവനക്കാരന്റെ യാതൊരു വിധമായ രേഖകളും അവർ വാങ്ങി വെച്ചിരുന്നില്ല. അയാളുടെ ആധാർ കാർഡോ അല്ലെങ്കിൽ ഒരു ഫോട്ടോയോ ID പ്രൂഫോ അല്ലെങ്കിൽ ഫോൺ നമ്പറോ ഒന്നും തന്നെ ഇല്ല. ഒരു നമുക്ക് മുന്നിലുള്ള ഏക ഇത് തെളിവെന്ന് പറയുന്ന അയാളുടെ വേഗമായിട്ടുള്ള CCTV വിഷ്വൽസ് മാത്രമാണ്. അത് കേന്ദ്രീകരിച്ചാണ് അന്വേഷണം നടക്കുന്നത്. മറ്റു വിവരങ്ങളൊന്നും തന്നെ ലഭ്യമായിട്ടില്ല. குற்றவாளிக்கான விசாரணையை மூணார் காவலர்கள் தீவிரப்படுத்தியுள்ளனர். நியூஸ் பியூரோ, மூணார்.